கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுதலை குறித்து நாங்கள் தியானித்து ஒரு நேற்று தினம் பார்த்து அண்டிக் கொள்வோர் பாக்கியவான்கள். இன்றைய நாள் பார்த்தா அவரை அண்டிக் கொள்வது நமக்கு நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 73வது சங்கீதம் 27-28 வசனம் சொல்லி, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களை, தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரும் நீ சங்கரிப்பீர் என்றார். இந்த தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், நானும் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறான். தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறதை விட வேறு ஒன்றுமே முக்கியமில்லை என்பதை தாவீது உணர்ந்தவனாக அவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் யாரை அண்டிக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே? நம் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த உலகத்திலே நாம் யாரை அண்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யாத்திராகமம் புத்தகத்திலே 34வது அதிகாரம், யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 34வது அதிகாரம் 14வது வசனம் தொடக்கம் அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது வேதங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளது, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பதும் அவர் எரிச்சல் உள்ள தேவன், ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்நிய தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றிய தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவனும் உன்னை அழைக்க நீ போய் அவன் பலியிடத்தில் புசிப்பான். பாருங்க பிரியமானவர்கள், இங்க என்ன சொல்லுகிறது? அந்நியர்களோடு சேர வேண்டாம், அந்நியர்களை அண்டிக் கொள்ள வேண்டாம். நீ ஒருவேளை அவர்களோட போய் குடியிருக்கிறவங்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டா என்ன நடக்கும்? அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவன் உன்னை சாப்பிட கூப்பிடுவான், நீ சாப்பிட போகணும், மறக்க முடியாது, அவனோட உறவாட வேண்டி வரும், அவனோட நட்பு பழக வேண்டி வரும். இது நிமித்தம் என்ன நடக்கும்? அதனால அடுத்து நீ அந்நியரை அண்டிக் கொள்ளாத, அந்நியர் அண்டிக் கொள்ளாமல் நம்ம என்றா 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது, அவர்களோடு இணைந்திருக்க கூடாதுன்றது வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது மிகப்பெரிய காரியமா இருக்கிறது. இன்றைக்கு நாம் யாரை அண்டிக் கொள்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் அண்டிக் கொள்ள வேண்டுமே தவிர அந்நிய ஜனங்களோடு அண்டிக் கொண்டு அவர்களோடு உறவாடி அவர்களோடு இரண்டரை கலந்து நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை மறுதளித்து போய்விடாதபடி, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை இழந்து போய்விடாதபடி எப்பொழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் அவரை அண்டிக் கொள்ளவும், அவருடைய ஜனங்களோடு அண்டிக் கொள்ளவும், அந்நிய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல நாமும் சொல்வோம், அவரை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.